ஹாய். ஸோ நான் பேசுகிறது கேட்குதாப்பா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா? எஸ். ஹாய் லிம்ரா. ஹாய் கண்மணி. எப்படி போச்சு இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம்? எல்லோரும் மேக்ஸ் எப்படி பண்ணீங்க? சூப்பராக பண்ணீங்களா? எஸ். சாரா, டெய்சி, ரஹமத், சாய்ரேகா, சங்கீதா, லிம்ரா, கண்மணி. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி போச்சுப்பா? அட்டென்ட் பண்ணியாச்சா? சூப்பரா? எஸ். சேட் எமோஜியா இல்லை ஸ்மைலி எமோஜியா? மேக்ஸ் எக்ஸாம் பார்த்துட்டு வந்துட்டு ஈஸியாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாலாம் இருந்திருக்காது இல்லையா? ஈஸியாக எவ்வளோ மார்க் வரும் மேக்ஸ் எக்ஸாமில்? எஸ். ஓகே ரஹமத், மேக்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத போடுங்க பார்ப்போம் எல்லோரும் சேட்டில். நாட் வெல்லா, டெய்ஸி. ஓகே பரவாயில்ல, நம்ம சயின்ஸ் எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ். நாட் வெல் அப்படின்றவங்கலாம் சயின்ஸ் எக்ஸாமில் சூப்பராக எழுதணும். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எத்தனை பேர் நல்லா பண்ணீங்க? ரஹமத் சூப்பர், 95 + 80, 100, 80. ஓகே, நீங்கள் ரொம்ப மோசமான மார்க் எடுக்கல டெய்ஸி. ஸோ பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஹாய் கோபிகா, 95+ஆ? சூப்பர். 98. ஹாய் அம்மு. ஓகே, 80+. நாட் வெல்லா. என்ன ஆச்சு ஜோஷிகா? கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சா? 2 மார்க் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு வந்து நாளைக்கு சயின்ஸ். ஓகே, நாளைக்கு தானே சயின்ஸ், வெனஸ்டே தானே சயின்ஸ். எஸ். 16, 17, 18 தானேப்பா சயின்ஸ். கரெக்டா? எஸ். ஹாய் சிஆர்எஸ், சங்கீதா, அஸ்வினி. 2 மார்க் டஃப்பாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு 2 மார்க் டஃப்பாக இருந்துச்சு? மேக்ஸ் தான் முடிஞ்சே டைசி. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் முடிஞ்ச எக்ஸாம் பற்றி இனி நம்ம வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் மார்க்ஸ் மட்டும். ஆமாம், தேர்ஸ்டே கரெக்டாக. நம்மளுக்கு அடுத்தது வந்து சயின்ஸ் எக்ஸாம் தேர்ஸ்டே. 2 நாள் தான் இருக்குது, 2 days தான் இருக்குது. கரெக்டாக? 2 daysல வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? யாராவது எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், கண்டிப்பாக வரும். ஓகேவா? அம்மு லாஸ்ட் டைம் வந்து சொன்னதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ சாப்டர்ஸ்? 23 சாப்டர். கரெக்டாக? 23 சாப்டர் இருக்குது. இந்த 23 சாப்டர் அப்படியே நம்ம வந்து 11 சாப்டர்ஸாக 12 சாப்டர்ஸாக படித்தாலுமே Day 1, Day 2 நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓரளவுக்கு. பட் ஆனால் இதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு நான் 12 சாப்டர்ஸ் படிக்க போகிறேன், ஒரு நாளைக்கு நான் வந்து 10 சாப்டர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றது பண்ணாதீங்க. ஓகே? அந்த மாதிரி சாப்டருக்குள்ளே நான் இவ்வளோ சாப்டர்ஸ் ஒரு நாளைக்கு முடிச்சிடுறேன், இவ்வளோ சாப்டர்ஸ் ஒரு நாளைக்கு முன்னும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 1 marks. என்ன 1 marks? இந்த மேட்ச், அசெஷன் அண்ட் ரீசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற 1 marks ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்று 1 marks ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா 1 marks லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஆனால் ஒரு சிலர் 1 marks லாஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு அது எக்ஸாம் காலையில் ஆகிடுது. எக்ஸாம் காலையில் ஆகும்போது என்ன ஆகுது? பாதி தான் படிக்க முடியுது, பாதி படிக்க முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 marks ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ 1 marks நீங்களே கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம 1 marksம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸோட, ஓகேவா, ஃபிசிக்ஸோட டாப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டாப் 2 and 4 marks. இன்றைக்கே ஃபிசிக்ஸோட 2 and 4 marks முடிச்சிருவோம். மேம் ஃபிசிக்ஸில் 2 and 4 marks நான் முடிச்சிட்டேன்னா ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் நான் எடுக்கலாம்? ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் 2 and 4 marks முடிச்சிட்டிங்கன்னா? யாராவது சொல்ல முடியுமா? 1 marks நான் ஒரு கொஷின் பேப்பர் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இல்லைனா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், புக் இன்சைட் 1 marks கேட்குறீங்கல்ல. புக் இன்சைட் 1 marksக்கு நான் சொல்கிறேன். சாய்ரேகா, நம்மளுக்கு வந்து 12 questions கேட்பாங்க. அவுட் ஆஃப் 12 நம்மளுக்கு 10 questions வந்து புக் பேக். கரெக்டாக? 10 questions புக் பேக். 2 questionsக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த 10 questions நினச்சி நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க போகிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 10 questionsக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். புக் இன்சைட் 1 marksம் பார்ப்போம். பட் அது இப்போ இல்லை, புக் பேக் படித்ததுக்கு அப்புறம் தான் புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸும் சொல்லி தருவேன். ஓகேவா? பட் நீங்கள் பொறுமையாக அதுக்கு வந்துட்டு கவனிக்கணும். நீங்கள் பொறுமையாக கவனிச்சா தானே ப்ராப்ளம் சொல்லித்தர முடியும். 2 marks எடுத்துகிட்டு இருக்கும்போது மேம் 4 marks சொல்லிக் கொடுங்க. 4 marks எடுக்கும்போது 7 marks தோணும். 7 marks படிக்கும்போது ப்ராப்ளம்ஸ் இன்னும் பார்க்கலேன்னு தோணும். ஸ்லோவாக போகலாம். சரியா? எஸ், கண்டிப்பாக நம்ம வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் ப்ராப்ளம்ஸ் சொல்லி தருவேன். நீங்கள் எல்லாருமே நோட்டு பெண்ணை எடுத்துகிட்டு வந்து ப்ராப்ளம்ஸை நோட் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எக்ஸாமில் கேட்பாங்க, அதை மட்டும் போய் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா? கிளியர்?
கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் இருந்து கம்பல்சரியில் ஒரு நியூமெரிக்கல் கேட்டுருவாங்க. 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ ஃபிசிக்ஸில் இருந்த ஒரு நியூமெரிக்கல் வந்துடும். ஓகேவா? அடுத்தது 2 மார்க்கில். 4 மார்க்கில் கெமிஸ்ட்ரியில் இருந்து நியூமெரிக்கல் தான் வரணும்னு சொல்ல முடியாது. கெமிஸ்ட்ரியில் நம்ம ஹாட்ஸ் கொஷின் இருக்குல்ல, ஹாட்ஸ் கொஷின் இதில் இருந்தும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த பிஹெச் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த மாலிகுலார் மாஸ் கண்டுபிடிக்கிற கொஷின் இருக்கு இல்லையா, சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 10, இந்த 2 சாப்டர்லேருந்து தான் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி வந்து 4 சாப்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த 4 சாப்டர் நீங்கள் சூப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 7 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணணுமா? 7 2 மார்க்ஸா? 2 மார்க்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க. ஃபிசிக்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, 2 கொஷின்ஸ் வந்து இது வந்து 2 மார்க், இது 4 மார்க், இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை கொஷின் அட்டென்ட் பண்ணலாம்? 3 × 2 6, 4 × 2 8, ஸோ 14 மார்க்ஸ். சரியா? 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் படிச்சிட்டிங்க அப்படின்னா 14 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த 14 மார்க்ஸ்க்கு தான் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 14 மார்க்ஸை நம்ம கவர் பண்ணிடலாமா? ஃபிசிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்? 2 and 4 மார்க்ஸை கேட்குறாங்க. 14 மார்க்ஸ். இன்றைக்கி இதை படிச்சிடலாமா? எஸ். நீங்கள் வந்து டவுட் படாமல் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வரும். நீங்கள் டவுட் பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயே மார்க் கம்மியாயிடும். வருமா அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே படிக்காமல் இருந்தோம்னா மார்க் கம்மியாயிடும். ஓகேவா? இன்றைக்கி நான் சொல்லித்தரதை கிளாஸ் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் 2 and 4 மார்க்ஸ் இன்றைக்கி முடிச்சிருவீங்க. நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இல்லைனா பயாலஜி, என்னை கேட்டால் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பயாலஜி வந்து நம்ம ஒரு 4-5 டைம் படித்தாதான் வண்டியிலேயே நிற்கும். ஸோ பயாலஜியோட 2 and 4 மார்க்ஸ் காலையிலேயே முடிச்சிருங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை மார்க்ஸ்க்கு படிக்க போகிறோம்? 14 மார்க்ஸ். லைவ் முடிஞ்சோடனே நீங்கள் வேணால் ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து சும்மா நீங்களே வந்து நம்மளோட ப்ளே ஸ்டோர் கூகுள் இருக்கு இல்லையா, க்ரோமில் போய் லாஸ்ட் இயர் 2025 ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் 10th சயின்ஸ்னு அடிச்சிங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஃபிசிக்ஸை மட்டும் நீங்கள் படித்த அளவுக்கு வந்து படிக்க முடியுதா, அட்டென்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்துடலாமா? 2 and 4 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஓகேவா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேம் இருக்காதுப்பா. சென்னைக்கு வந்து சென்னையில் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஒரே கொஷின் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து திருப்பத்தூர், வெள்ளூர், விருதுநகர் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வேணால் ஒரே கொஷின் பேப்பர் வர சான்ஸ் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியா அப்படின்னா என்ன? இனர்ஷியா அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன், அது எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷனாக அது மாற்றாதான். நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. நடந்துகிட்டே இருக்குன்னா மோஷன்லேயே இருக்குன்னா அது மோஷன்லேயே இருக்க விரும்புமா. உட்காந்துட்டே இருக்குன்னா உட்காந்துட்டே இருக்க தான் அதுக்கு வந்து தோணுமா. ஸோ அதுதான் என்னது? இனர்ஷியா. த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இன்ஹெரண்ட்னா தனக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். என்ன பண்ணுது? ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்க விரும்புதான். நான் ஏதாவது போய் நீ எந்திரி அப்படின்னு சொன்னால் கூட நான் வேணாம் அப்படியே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நடந்துட்டு இருக்குன்னா அது நடந்துகிட்டே இருக்க தான் விரும்பும். ஓகேவா? ஸோ விரும்பும் அந்த மாதிரி. in its state of rest or state of uniform motion எப்போ வரைக்கும்? unless an external force is acted on it. unless an external force is acted on it. ஸோ இதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியானா என்ன? the inherent property of an object to change its state of rest or state of motion unless an external unbalanced force is acted on it. ஓகேவா? ஸோ 3 டைப் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் மோஷன். 1 மார்க்லையும் கேட்பாங்க. which of the following is not inertia of inertia அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது 3ல் எது இல்லையோ அதுதான் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேவா? எஸ். நாளைக்கு எக்ஸாமா? எப்போ உங்களுக்கு? தேர்ஸ்டே தானே எக்ஸாம். இதை மட்டும் பார்த்து நீங்கள் 14 மார்க்ஸ் எடுக்கலாம். நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே சொல்லிட்டேன் 14 மார்க்ஸ் எடுக்கலாம் கண்டிப்பாக. சரியா? கிளியர்? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து
யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஹாஃப் நம்மளோட 9th 10th சேர்த்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ் என்ன, வெயிட் என்ன. ஓகேவா? ஸோ என் நேம் வந்து தீபிகா. சரியா? அஸ்வினி ஓகே, பாளையங்கோட்டையா? ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது அஸ்வினி. இப்போதைக்கு கொஸ்டின் பேப்பர் பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, படிக்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். சரியா? ஓகே. ஸோ மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன. மாஸ் அப்படின்னா ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்குது, எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய குவான்டிட்டியாக சொன்னேன்னா இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ளே இருக்கிற மேட்டர் எவ்வளோ. சரியா? ஸோ வெயிட்னா என்ன, வெயிட்னா நம்ம ஏர்த் இருக்கு இல்லையா, நம்ம ஏர்த் வந்து நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. என்னது, நம்மளை வந்து இழுத்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸையும் நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன்னா அதுதான் வெயிட். ஸோ வெயிட்னா என்ன, இட் இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி. ஒரு பாடி மேலே நம்ம கொடுக்குற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி அலோன். சரியா? யார் இந்த கிராவிட்டியை கொடுக்குறா, நம்ம எர்த் தான். ஸோ மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, அதுக்கு டைரக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ உன்னோட மாஸ் எவ்வளோனா 50 kgs, உன்னோட மாஸ் எவ்வளோ 60 kgs. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது என்னது, மாஸ். பட் ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே உன் மாஸ் என்னன்னு கேட்க மாட்டோம், உன் வெயிட் என்னன்னு தான் கேட்போம். ஸோ அங்கேயே நம்ம தப்பாக தான் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே உன் மாஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கணும், வெயிட் என்னன்னு கேட்கக்கூடாது. சரியா? ஸோ வெயிட்னா என்ன, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூனிட் வந்து கேஜி, இதோட யூனிட் வந்து நியூட்டன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 மார்க் 7 மார்க்லேயும் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ வெயிட் வந்து எனக்கு என்ன குவான்டிட்டி, வெயிட் வந்து எனக்கு வெக்டார் குவான்டிட்டி, மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இது வந்து கேஜிஸில் இருக்கும், இது நியூட்டனில் இருக்கும் யூனிட். ஓகே. ஸோ மாஸ் வந்து இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் சரி, நான் வந்து சப்போஸ் இங்கேருந்து மார்ஸ்க்கு போனாலும் சரி, ஜூபிட்டருக்கு போனாலும் சரி, வீனஸ்க்கு போனாலும் சரி, எனக்கு மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேம் தான். 50 kgsனா 50 kgs, 55னா 55 தான். ஓகேவா? பட் வெயிட் அப்படி இல்லை. நான் மார்ஸ்க்கு போனால் எனக்கு ஒரு வெயிட் இருக்கும், நான் வீனஸ்க்கு போனால் எனக்கு ஒரு வெயிட் இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து த மாஸ் ஆஃப் அ பாடி ரிமைன்ஸ் சேம் அட் எனி பாயிண்ட். பட் வெயிட் வந்து எப்படி இருக்கும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது மாறிட்டே இருக்கும். சரியா? வெயிட் ஆஃப் அ பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ஓகே. ஸோ மாஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். கிளியர்? ஸோ மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா? ஹேமவர்ஷினி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்மளோட 100 லேர்னிங் சேனல்லையே. கொஞ்சம் கீழே வீடியோஸில் கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 9th and 10th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஓகேவா? எஸ், ஆமாம். டிஃப்ரெண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லை. நான் எதுக்கு சொன்னேன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கொஷின் பேப்பர். பப்ளிக்கு வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். ஓகேவா? தமிழ் மீடியமா நிஷாந்த்? தமிழ் மீடியமில் இல்லைப்பா, இங்கிலீஷ் மீடியமில் தான். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் சுபசக்தி, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ மாஸ் அண்ட் வெயிட் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. எப்போ வந்து ப்ராப்ளம் பார்ப்போம், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் ப்ராப்ளம் பார்ப்போம். சரியா? இப்போவே ப்ராப்ளம் பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ப்ராப்ளம் வந்து 5 மார்க்குக்கு தான் கேட்குறாங்க. சரியா? பட் 5 மார்க் கண்டிப்பாக போயிடும், அது நான் இல்லைன்னு சொல்ல. பட் 5 மார்க் கேட்குறாங்க, அதை நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ நானே உங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. கிளியர்? வேலூரில் ஈஸியா? சூப்பர்ப்பா. ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எல்லோரும் ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க குரூப்பில், சாட்டில். ஆல் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நம்ம என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தோம், யாராவது வந்து போடுங்க. என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தோம் இது வரைக்கும்?
ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? மாஸ், இனர்ஷியா, வெயிட். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இது ஒரு சீசா மாதிரி எடுத்துக்கலாம். 2 டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் இருக்குது. எஸ், கண்டிப்பாக மங்கையர்கரசி. ஓகேவா, வருவோம். ஓகேவா? ஓகே ஓகே சுபசக்தி. ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லையும், ஸோ இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு, சரியா? 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லையும் 2 ஈக்குவலான ஃபோர்ஸு. ஓகேவா? 2 ஈக்குவலான அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்டில் நான் 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து சைமல்டேனியஸ்லி அட் திஸ் 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்தேன்னா அதை கப்பல்னு சொல்லுவோம். ஸோ 2 ஈக்குவல் unlike parallel forces applied simultaneously at 2 distinct point constitute a couple. சரியா? ஸோ இதில் வந்து இதுதான் இவங்களோட லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா எங்கே நான் ஃபோர்ஸ் தரனோ அதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் எனக்கு என்னது லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எங்கே இருக்குது? வேறு வேறு பாயிண்ட்ஸில் இருக்குது. கோயின்சைட் ஆகும். கோயின்சைட்னா ஒன்று மேலே ஒன்று விழாமல் இருக்குது. ஸோ த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த 2 forces does not coincide. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணாதான்? டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, கிளியர்? எஸ், காவ்யா மேமா? எஸ், அவங்களா? ஓகே, எஸ், ஆமாப்பா, சரியா? ஸோ அடுத்தது போயிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டர்னிங் அ டேப், வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் அ ஸ்க்ரூ. ஸ்க்ரூ கழட்டி மாட்டுறோம் இல்லையா? வைண்டிங் அண்ட் அன்வைண்டிங் அ ஸ்க்ரூ, ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப். நம்ம பம்பரை விளையாண்டுருப்போம், கரெக்டாக? ஸோ அதுவுமே என்னது? மொமெண்ட் ஆஃப் கப்பிள் தான், சரியா? எஸ், ஆமாம், ராஜசேகர், வெரி குட். நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கலாம். ஓகே, தமிழ் மீடியமுக்கு லைவ் இல்லைப்பா, சரியா? நீங்கள் வந்து நான் மேக்ஸிமம் தமிழில் தான் பேசுகிறேன், நீங்கள் அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஓகே, ஸோ அடுத்தது ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லானா என்ன, சரியா? யாராவது சொல்ல முடியுமா? நியூட்டன் செகண்ட் லா இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட 2 மார்க் ஹாஃப் இயர்லியில் 7 மார்க்கில் ஒரு 2 மார்க் சப்டிவிஷனில் கேட்டாங்க. அப்போ இது வந்து எப்படி சொல்லலாம்? 7 மார்க் கொஷின். ஓகே, 7 மார்க்கில் ஒரு 2 மார்க் சப்டிவிஷனாக கேட்டாங்க, சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்டன் செகண்ட் லா? நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா ஒரு மாஸ், சரியா? ஸோ ஒரு கார் எடுத்துக்கலாம். ஸோ இதான் ஒரு கார். ஓகே, இந்த கார் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, இந்த காரை நான் பிடிச்சி தள்ளுறேன் அப்படின்னா இந்த கார் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ தட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா d/dtன்னு எழுதணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் momentum of the body. Linear momentum na p, சரியா? So force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body. Okay, clear? And the change in momentum takes place in the direction of force. புரியல மேம், இன்னொரு டைம் சொல்லுங்க. அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த காரை வந்து நான் இங்கே நின்றுட்டு தள்ளுறேன், சரியா? இப்படி இந்த காரை நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த காரை புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த கார் வந்து எனக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் காரு மூவ் ஆகுது அப்படின்னா அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது? மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? வெலாசிட்டி மாறிட்டு அது அப்படியே மூவ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் நான் எந்த பக்கம் கொடுக்குறேனோ அந்த பக்கம் தான் காரோட வெலாசிட்டியும் போகுது, காரும் அந்த பக்கம் தான் போகுது. ஸோ இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம், சரியா? Yes, so the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of. So நான் இப்படி தள்ளுறேன்னா காரும் இப்படி தானே போகும், கரெக்டாக? ஸோ இதை தான் நம்ம நியூட்டன் செகண்ட் லா. நீங்கள் வேணும்னா இதையும் எழுதிக்கலாம். F is, இது டீட்டெயில் வரும்போது எழுதுவீங்க, directly proportional to dp/dt. ஏன் d/dt சொல்கிற ராஜசேகர், ஏன் d/dt அப்படின்னா நான் வந்து காரை தள்ளுறேன் இல்லையா, அந்த கார் எனக்கு மூவ் ஆகுதா, ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும், அடுத்த 10 செகண்டுக்கு இன்னொரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும், அடுத்த 10 செகண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் பொறுத்து எனக்கு வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் d/dt. புரிஞ்சுச்சா? எஸ், புரிஞ்சுச்சா ராஜசேகர்? 10 மெசேஜ் உடனே விட்டா அது 1000 தாண்டி போயிருக்குமே. அதெல்லாம் எழுத வேணாம், இது மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். கிளியர்? எஸ், ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 and 4 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம்.
நாளைக்கு 7 மார்க்ஸ் பார்ப்போம். ஓகேவா மஞ்சுளா? ஓகே. ஸோ அடுத்தது why is a spanner with a long handle, சரியா, long handle preferred to tighten the screw in heavy vehicles? அதாவது நம்ம பெரிய பெரிய இந்த ட்ரக்கு லாரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கு லாரியிலலாம் நான் வந்து ஸ்க்ரூவை சப்போஸ் கழட்டி மாட்டுறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்பேனர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேனரை வச்சு தான் அவங்க வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? எதனால் ஏன் சின்ன ஸ்பேனர் யூஸ் பண்ணல? சின்ன ஸ்பேனர் யூஸ் பண்ணால் ரொட்டேட் பண்ணுறது எனக்கு கஷ்டம், இந்த ஸ்க்ரூவை வந்து இப்படி கழட்டுறது எனக்கு கஷ்டம். இதே பெரிய ஸ்பேனராக இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரூவை வந்து ஈஸியாக கழட்டிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எனக்கு பெரிய ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்பேனரோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, இங்கேருந்து அந்த ஸ்பேனர் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த ஸ்பேனரோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கம்மி ஃபோர்ஸ் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக கழட்டும். சரியா? ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஓகேவா? ஹாய் ரஹீலா. ஓகே. ஸோ அஸ்வினி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குப்பா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஒரு டைம் நீங்கள் அதை பாருங்கள். அதுலேயே 2 மார்க் இருக்குது, 4 மார்க் இருக்குது, 7 மார்க் இருக்குது. சரியா? எஸ், அது எப்போ பார்ப்போம்? அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாக கீவேர்டு எழுதினா மட்டும்தான் மார்க் இருக்கும். ஓகேவா? எஸ் ஷஹீத். ஓகே. ஸோ த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் of the applied force from the axis of rotation. ஸோ எப்படி இருக்குன்னு சொன்னேன், இதுதான் இங்கே கீ பாயிண்ட். சரியா? லார்ஜர் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா அந்த ஸ்பேனரோட லென்த் இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நான் கம்மி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஸோ லார்ஜர் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் லெஸ்ஸர் இஸ் த ஃபோர்ஸ் required to turn the body. சரியா? ஸோ த ஸ்பேனர் வித் அ லாங் ஹேண்டில் இஸ் ப்ரிஃபர்ட். அதனால தான் பெரிய ஹேண்டில் இருக்கிற ஸ்பேனரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதோட நம்ம சாப்டர் 1 முடிச்சிட்டோம். சாப்டர் 1ல் இருக்கிற எந்த கொஷினும் ஓகே. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 1லேருந்து ஏதாவது கொஷின் கேட்பாங்களான்னா நோ. இனர்ஷியா டைப்ஸு, மாஸு, வெயிட்டு, ஓகேவா? அண்ட் அடுத்தது மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஓகேவா? why is a spanner with a long handle preferred to tighten the screw? புரிஞ்சுச்சா? கிளியர்? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹாய் ஜிஷ்ணு. 10 சிபிஎஸ்சியா? சொல்லுங்கள். 10 சிபிஎஸ்சிக்கு இப்போ வந்து நம்ம என்ன ஆப்டிக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், 9th ஸ்டேட் போர்டுப்பா. இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா ராஜசேகர்? ஃபஸ்ட் சாப்டரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வெட்னஸ்டே. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த கொஷினும் நோ, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? சுபசக்தி சொல்லுங்கள். வாந்தி வருதா? எஸ். ராக்கெட் ப்ரப்பல்ஷனா? இப்போ நம்ம 2 and 4 மார்க்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு தான் வந்துட்டு 7 மார்க்ஸ் பார்ப்போம். சரியா? சாய்ரேகாவுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் தான். இது எடுப்பீங்களா, அதை எடுப்பீங்களா, எல்லாமே சொல்லி தந்துடுவீங்களா இல்லையா? பட் ஆனால் சொல்லித்தரது வந்து கவனிக்க மாட்டேன்றீங்களோன்னு தோணுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, குட். ஸோ வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் ஒரு லைட் எடுத்துக்கலாம். சரியா? அந்த லைட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு வேக்யூம், இதுதான் வேக்யூம்குள்ளே அனுப்புகிறேன். அனுப்பும்போது இதோட ஸ்பீடு என்னன்னு சொல்கிறோம்? சி. வேக்யூம்குள்ளே லைட் அனுப்பும்போது, வேக்யூம்குள்ளே லைட்டு போகும்போது அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து சி. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மீடியம்னா என்ன? கிளாஸோ ஹனியோ ஏதாவது ஒரு மீடியம். இங்கே கோடு போட்டிருக்கேன்ல, இதுதான் மீடியம். இந்த மீடியம்குள்ளே நான் எதை அனுப்புகிறேன் அப்படின்னா லைட்டாக அனுப்புகிறேன். ஸோ இது என்னது? மீடியம். ஸோ இப்போது இந்த மீடியம்குள்ளே லைட்டோட ஸ்பீடை என்னன்னு சொல்கிறோம்? வி. ஸோ இந்த மாதிரி லைட்டோட ஸ்பீடு வேக்யூமில் எவ்வளோ இருக்குது, லைட்டோட ஸ்பீடு மீடியமில் எவ்வளோ இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். சரியா? ஸோ எப்படி எழுதுவீங்க? த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். புரிஞ்சுச்சா? கண்டிப்பாக செரி பிளாசம் நீங்கள் வந்து 2 and 4 மார்க்ஸ் இன்னைக்கு கிளாஸில் கொடுக்குறது இன்றைக்கே படிச்சிருங்க.
தனியாக படிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 5 hours ஆகும். 2 hours கிளாஸில் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 hours ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும், பயாலஜியோட 2 and 4 marks படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் 7 marks படிக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா பார்த்துடலாமா? ஸ்னெல்ஸ் லா, எஸ், எஸ் கண்டிப்பாக ராஜசேகர். இப்போ இல்லை, ஓகேவா? இப்போ இல்லைப்பா. ஸோ வீடியோ போடுவோம், பட் இப்போ இல்லை. ஓகே, எஸ். ஸோ அடுத்து ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா அப்படின்றது என்னென்னா சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். சைன் ஐனா என்ன? சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதுதான் ஆர். ரிஃப்ளெக்ஷன்னு எழுதிடாதீங்க, ரிஃப்ராக்ஷன். சரியா? ரிஃப்ராக்ஷன். So sine of angle of incidence to the sine of angle of refraction will be equal to ratio of their refractive index. mu1 mu2 na enna refractive index. appo ratio of their refractive index. Okay, so sine of angle of incidence to the sine of angle of refraction will be equal to their refractive index. புரிஞ்சுச்சா? ஏதா டவுட் இருக்கா? எனி டவுட் பா? கிளியர்? எஸ், ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக தனியாக வீடியோ இருக்குது, இப்போ இல்லை. சரியா? உங்களோட பப்ளிக் அப்போ தான் ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து போடுவோம். ஓகேவா ராஜசேகர்? ஓகே, ஸோ அடுத்தது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா என்னப்பா? ஒரு ஒயிட் லைட் எடுத்துக்கலாம். இதான் ஒரு ஒயிட் லைட். இந்த ஒயிட் லைட்டை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம். டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னா ப்ரிசம் பார்த்துருப்போம் இல்லையா? கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம், கிளாஸாக இருக்கலாம், ப்ரிசமாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எல்லாமே பார்க்க ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குமா? ஸோ அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 7 கலர்ஸாக பிரிஞ்சிடும். அந்த 7 கலர்ஸ் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த 7 கலர்ஸை என்னன்னு சொல்லுவோம்? இந்த 7 கலர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? எஸ் தர்ஷினி. ஸோ நம்ம ஒயிட் லைட்டை ப்ரிசம்குள்ளே பாஸ் பண்ணோம், இல்லைனா ஒரு கிளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ணுறோம், இல்லை வாட்டருக்குள்ளே பாஸ் பண்ணுறோன்னா அந்த கலர் எனக்கு 7 கலர்ஸாக பிரிஞ்சிடும். அந்த 7 கலர்ஸை என்னன்னு சொல்லுவோம்? எஸ், இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கா சர்வேஷ்? 7 கலர்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கெல்லாம் நாளைக்கு தான். ஓகேவா? விப்ஜிஆர். எஸ், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஒரு ஒயிட் லைட் என்ன ஆகுது? 7 கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? dispersion of light. So when a beam of white light or composite light is refracted through any transparent medium. So ஒரு white lightோ இல்லை ஒரு composite lightோ என்ன ஆகுது? எனக்கு ஒரு கிளாஸ் ப்ரிசம்குள்ளே அனுப்பும்போது இப்படி எனக்கு ரிஃப்ராக்ட் ஆச்சு அப்படின்னா it is split into its component colors அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, டிஸ்பர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ this phenomenon is called as dispersion of light. ஓகே சர்வேஷ், நாளைக்கு தான்ப்பா. ஓகே, கிளியர்? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், ரேலே லா ஆஃப் ஸ்கேட்ரிங். ஸோ ரேலே லா ஆஃப் ஸ்கேட்ரிங்னா என்னப்பா? இப்போ நம்மளோட அட்மாஸ்ஃபியர், நம்ம காற்று இருக்கு இல்லையா? நம்ம காற்றுல ஏகப்பட்ட மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஒரு மாலிக்யூல்குள்ளே லைட்டு போகும்போது எனக்கு அந்த லைட் என்ன ஆகுது? ஸ்கேட்டர் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா லைட்டு வெளியிலேருந்து உள்ளே வர லைட்டு வந்து கொஞ்சம் தூசியாக, நீங்கள் வந்து இருட்டு ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா டார்க் ரூம்லேருந்து பார்க்கும்போது? ஸோ அது என்னது? அதுதான் ஸ்கேட்ரிங். லைட் என்ன பண்ணுது? லைட்டில் இருக்கிற அதோட மாலிக்யூல்ஸை அப்படியே வந்து அந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது? லைட்டை பிரித்து விடுறது. ஸ்கேட்டர்னா போய் தெரிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு லைட்டும் என்ன ஆகுது? அப்படி ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ ரேலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங், எவ்வளோ லைட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகுதோ அதை வந்து எஸ். த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வில் பி டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/4
fourth power of its wavelength. லாம்டானா என்ன? வேவ்லென்த். வேவ்லென்த்னா என்ன? ரெட்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ரெட் கலர் எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டிராஃபிக் சிக்னல்ஸில் ஹைவேஸ்லலாம் ரெட் கலரும் எல்லோ கலரும் நிறைய இடத்துல வச்சுருப்போம். ஏன்னா ரெட் கலர் வந்து லைட்டை ஈஸியாக வந்துட்டு லைட்டோட வேவ்லென்த், ரெட் லைட்டுக்கு வந்து வேவ்லென்த் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ்லென்த் ஆஃப் த லைட், ஃபோர்த் பவர் ஆஃப் த வேவ்லென்த். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுதான் ரேலே ஸ்கேட்ரிங் லா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரேலே ஸ்கேட்ரிங் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன? கான்கேவ் லென்ஸ்னா என்ன? சரியா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சாய் ஹரிணி சொல்லுங்கள். சர்வேஷ், எனி டவுட்? இல்லையா? ரீனா சொல்லுங்க. எனி டவுட்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்பா? கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ட்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும். கான்கேவ்னா ட்ரீ, கான்வெக்ஸ்னா இப்படி. ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எனக்கு பார்க்க எப்படி இருக்குது? சென்டரில் வந்து திக்காக இருக்குது. திக்குனா என்ன? கொஞ்சம் குண்டாக இருக்குது. கரெக்டாக? அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து சென்டரில் திக்காக இருக்குது. அப்போ எட்ஜஸில் வந்து எப்படி இருக்குது? தின்னாக இருக்குது. கரெக்டாக? அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் அட் எட்ஜஸ். ஓகேவா? கரெக்ட். ஸோ கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்குது? எனக்கு சென்டரில் கொஞ்சம் தின்னாக இருக்குது, எட்ஜஸில் திக்காக இருக்குது. கரெக்டாக? அப்போ கான்கேவ் லென்ஸ்க்கு எப்படி எழுதுவீங்க? த கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தேன் த எட்ஜஸ். மிடில் தான் எனக்கு தின்னாக இருக்குது, எட்ஜஸில் கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஓகே. கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். கன்வர்ஜிங்னா என்ன? எல்லா லைட்டோட எல்லா ரேஸும் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது அப்படின்னா, இப்படி எல்லா ரேஸும் வந்து இங்கே மீட் ஆகுதுன்னா அது கன்வர்ஜிங். ஒரு பாயிண்டில் வந்து எல்லோரும் கன்வர்ஜ் ஆகுறாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே. கான்கேவை என்ன சொல்லுவோம்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ கான்கேவ்னா என்ன சொன்னேன்? ஒரு ட்ரீயோட பார்க் மாதிரி இருக்கா? கரெக்டாக? ஸோ ட்ரீயோட பார்க் என்ன பண்ணும்? எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரீனால என்ன பண்ணும்? ஒன்று ஃப்ரூட்ஸு இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணுது? ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் டைவர்ஜிங். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே வந்து இட் ப்ரொடியூசஸ் ரியல் இமேஜ், இங்கே இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது? ரியல். அண்ட் கான்கேவ் வந்து விர்ச்சுவல் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர் மெட்ரோபியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்கேவ் லென்ஸ் வந்து மயோப்பியா. சரியா? மயோப்பியாவை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரியா? மயோப்பியானா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? மயோப்பியா தூரமாக இருக்கிறது எனக்கு தெரியாது, போர்டு தெரியாது. பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தேன்னா போர்டு தெரியாது, தூரமாக யாராவது நடந்து வந்தாங்கன்னா தெரியாது. கரெக்டாக? ஸோ பக்கத்தில் இருக்கிறது எனக்கு கிளியராக தெரியும். ஹைப்பர் மெட்ரோப்பியானா என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா? ஸோ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஹாய் அமீர், ஹாய் ரீனா. கன்வர்ஜிங் அப்படின்னா ரேஸ் எல்லாமே வந்து நிறைய ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஸ் எல்லாமே இப்படி வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும், அதுதான் கன்வர்ஜிங். ஓகே. எஸ் எஸ், கரெக்ட். ஓகே. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எனக்கு ஒரு இப்படி இருக்கும். சரியா? கான்கேவ் லென்ஸ்னால் ட்ரீ பார்க் மாதிரி இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் சொல்லுவோம், கான்கேவை டைவர்ஜிங்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. வெரி இம்பார்ட்டண்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்னு கேட்டால் நீங்கள் இதையும் கூட எழுதலாம். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா, ஐ டிஃபெக்ட் ஹைப்பர் மெட்ரோபியா. கான்கேவ் லென்ஸ்னால் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹை டிஃபெக்ட் மயோபியா அப்படின்னு கூட எழுதலாம். சரியா? வாட் இஸ் மீன் பை பவர் ஆஃப் அகாமடேஷன்?
ஸோ எனக்கு இப்போ சப்போஸ் நான் வந்து ஸ்க்ரீன் பார்க்குறேன், எனக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. எதனால் எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வேர்ட்ஸ் கிளியராக தெரியுது? இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி போட்டிருக்காங்க, நீங்கள் போடலை, சரியா? ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி போட்டிருக்காங்க, நீங்கள் போடலை? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதுதான் என்னென்னா பவர், சரியா? இப்போது நம்ம கண்ணு வந்து என்ன ஆகும், நம்ம கண்ணுக்குள்ளே லைட் ரேஸ் போகிறது, சரியா? இப்போ இந்த பென்னுன்னு வச்சுக்கோங்க, இந்த பென்னில் எனக்கு லைட் ரேஸ் பட்டு அந்த லைட் ரேஸ் தான் என் கண்ணுக்கு போகும். இப்போ என் கண்ணுக்கு இந்த லைட் ரேஸ் போகுது அப்படின்னா, இந்த லைட் ரேஸ் எல்லாத்தையும் என் கண்ணை என்ன பண்ணுன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும், ஒரு இடத்துல கொண்டு போய் எனக்கு கொடுக்கும். அதுதான் என்னென்னா ரெட்டினா, சரியா? இப்போ எல்லா ஐரேஸும் வந்து போய் கரெக்டாக ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே கண் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கண்ணாடி போடணுன்னு அவசியம் இல்லை, ஓகேவா? கேரட் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் கண் சூப்பராக தெரியும். இப்போ சப்போஸ் என் கண்ணை என்ன பண்ணுது, ஐரேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெட்டினாக்கு முன்னாடியோ இல்லைனா ரெட்டினாக்கு பின்னாடியோ ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு கண் ஒழுங்காக தெரியாது. அப்போ தான் இந்த ஹைப்பர்மெட்ரோபியா, மயோப்பியா அப்படின்ற டிஃபெக்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்ணு போய் அழகாக ரெட்டினால ஐரேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அப்போது நம்ம த எபிலிட்டி ஆஃப் த ஐ டு ஃபோக்கஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த ரெட்டினா, சரியா? இந்த மாதிரி எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நம்ம பவர்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? ஸோ த எபிலிட்டி ஆஃப் த ஐ டு ஃபோக்கஸ் நியர்பை as well as the distant objects on the retina of our eye is called as power of accommodation. ஸோ பவர் ஆஃப் அக்காமடேஷன்னா என்ன? நம்மளை வந்து ஒரு இடத்துல நம்ம வெளியே போகும்போது நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துப்போம், அக்காமடேஷன் இங்கே வந்து இவ்வளோ காஸ்ட் அப்படின்னா என்ன, நம்மளை எல்லாத்தையும் வந்து அங்கே வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி லைட் ரேஸ் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஹை வந்து லைட் ரேஸ் எல்லாம் கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணுது ரெட்டினால, அங்கே அக்காமடேட் பண்ணுது லைட் ரேஸை. புரிஞ்சுச்சா? கிளியர்? சொல்லுங்கள் ரீனா. தமிழ் மீடியம் இல்லைப்பா, இங்கிலீஷில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன், ஓகேவா? இங்கிலீஷ் மீடியமுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேவா? கிளியர்? எஸ், ஓகே. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? தூங்கிட்டீங்களா எல்லாரும்? மகாலட்சுமி, ராஜசேகர், எஸ் சாட்டில் அப்படியே ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். படித்து டயர்டான மாதிரி இருக்கீங்களே. எஸ் சாட்டில் ஒரு ஃபயர்ப்பா. ஹாய் மகாலட்சுமி, ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியர்? ஸோ புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, சூப்பர் பத்தாஷி, வெரி குட்ப்பா. ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் சாப்டர். நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்டோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, ஸ்னெல்ஸ் லானா என்ன, அப்புறம் வந்துட்டு டிஸ்பர்ஷன்னா என்ன, ரேலே லா ஆஃப் ஸ்கேட்டரிங்னா என்ன, கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸு, பவர் ஆஃப் அக்காமடேஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சாப்டர் 3 வந்து எல்லா கொஷினும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான், சரியா? எஸ், நெக்ஸ்ட் போகலாமா? அப்படியே உங்களுக்குள்ளேயே எல்லாரும் பேசிக்கிறீங்க ஜாலியாக. ஓகே, ஸோ டிஃபைன் 1 calorie, சரியா? 1 calorie அப்படின்னா என்ன? இப்போது நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் இல்லைனா ஒரு குண்டா இருக்கு இல்லையா, ஒரு குண்டா எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 1 gram வாட்டர் எடுத்துக்கலாம், H2O தண்ணி கொஞ்சம் ஒரு குண்டாலே எடுத்துட்டேன், சரியா? ஸோ 1 gram வாட்டர் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த வாட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஹீட் பண்ண போகிறேன், சரியா? இப்போது ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா,
சரியா? இப்போ நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு இந்த வாட்டரோட இந்த 1 கிராம் வாட்டரை நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் எனக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம 1 கேலரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சிச்சா? ஸோ 1 கேலரினா என்ன? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஓகேவா? Yes, clear? புரிஞ்சுச்சா? ஸோ 1 கேலரினா என்ன? ஒரு 1 கிராம் ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட்னால எனக்கு இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை 1 கேலரின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லானா என்ன? பாய்ஸ் லா சொல்லுங்கள் ப்ளீஸ் ரிப்பீட்டா. ஸோ தண்ணிப்பா, இது 1 கிராம் தண்ணி. இந்த தண்ணியை நான் வந்து 1 டிகிரி, இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் அதை சொல்கிறது தான் 1 கேலரி. ஓகே, எஸ். கோயம்புத்தூர் செரி பிளாசம், கோயம்புத்தூர். பாயில்ஸ் லா அப்படின்னா என்ன? 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். சரியா? இப்போது இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட்னா என்ன? கான்ஸ்டன்ட்னா மாறாது, டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்கும், மாற்றவே கூடாது. ஸோ டெம்பரேச்சர் அப்படியே வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, சரியா, இஃப் த வால்யூம் ஆஃப் அ கேஸோட வால்யூம் வந்து ஓகே ப்ரெஷருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா, when the pressure is inversely proportional to volume, இதை தான் நம்ம பாயில்ஸ் லான்னு சொல்லுவோம். ஸோ பாயில்ஸ் லானா என்ன? கீப்பிங் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் if the pressure of gas is inversely proportional to the volume, அதை நம்ம பாயில்ஸ் லான்னு சொல்லுவோம். ஹாய் சஞ்சனா, சூப்பர்ப்பா. ஸோ இப்போ அகெயின் when the temperature is kept constant, the volume of a mass of gas is inversely proportional to the pressure. ஓகே, இப்போ V இந்த சைடு அமைச்சிருங்க. அப்போ PV is equal to, இந்த directly proportional symbol போயிடுச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். கிளியரா? எஸ், ஆமாம். நீங்கள் வந்து ஆப்பில் லைவ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து லைவ் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியர்? கண்டிப்பாக ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி லாஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலாவோட எழுதணும், அப்போ தான் மார்க். ஆமாம் ராஜசேகர், நம்ம வந்து ஆப் கிளாஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும் அப்படின்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் தெரியுது இல்லையா, இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போவும் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், நீங்கள் கான்ஸ்டண்ட்டை வந்து மாற்ற வேண்டாம். சரியா? நேம் மாற்றலாமே. தேங்காய் திருடனா, இது என்னப்பா நேமு? ஓகேவா? ஸோ நேம் மாற்றிடுவாங்க அடுத்த டைம். ஓகே, கிளியர்? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது ஐடியல் கேஸும் ரியல் கேஸும் இருக்கிற வித்தியாசம். ஐடியல் கேஸ் அப்படின்னா அவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. ஸோ இன்ட்ரோவர்ட்னா என்னப்பா? யாரு கூடயும் பேச மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அந்த மாதிரி. ரியல் கேஸ் அப்படி இல்லை, எல்லாத்துக்கூடயும் வந்து போய் மிங்கிள் ஆவாங்க, பேசுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி. ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் do not interact with each other. ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸ்க்கும் ஒன்று பேசு. இப்போ நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சுன்னா அப்போது ஐடியல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இஃப் த ஆட்டம் ஆர் மாலிக்யூல் டஸ் நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், ஓகேவா, தென் த கேஸ் இஸ் செட் டு பி ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ். ஓகே, ரியல் கேஸ்னால் என்ன? சப்போஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, 2 கேஸஸ்க்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, அது அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இஃப் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆஃப் a gas interact with each other with definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gas is said to be real gas. Clear?
கிளியர்? டன். ஸோ அடுத்தது வாட் இஸ் மீன் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு லிக்விடோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு லிக்விடோட வால்யூம் என்ன ஆகுது? ஒரு லிக்விடோட வால்யூம்னா என்ன? வால்யூம்னா யாராவது சொல்ல முடியுமா? ஸோ குவான்டிட்டி, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் லிக்விட் டு அதோட ஒரிஜினல் வால்யூம். டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? டெம்பரேச்சர் 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ நான் ஒரு கண்டெய்னரில் ஒரு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த தண்ணிக்கு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரிஜினல் வால்யூக்கும் ட்ரூ ரைஸ் இன் வால்யூமுக்கும் நம்ம ஒரு ரேஷியோ எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ எங்கள் பேர்லேயே இருக்குது ரியல். ரியல்னா என்ன? ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் லிக்விட். சரியா? இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் இன்வர்ஸ். ஓகேவா? ஆர் பெர் கெல்வின். இதே அப்பரண்ட் ரிஃப்ராக்ஷனா இங்கே ட்ரூ ரைஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு பதில் அப்பரண்ட் ரைஸ். அவ்வளோதான், ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ட்ரூ ரைஸ்க்கு பதில் அப்பரண்ட் ரைஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் அப்பரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். ஓகேவா? ஸோ அடுத்தது 4th சாப்டர் போயிடலாமா? ஃபார்முலா இருக்குப்பா ஷஹீத். நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக ஃபார்முலாவுக்கு மார்க் எடுக்கு. நீங்கள் இந்த மாதிரி லாஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ டிஃபைன் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட்னா என்ன? எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட்னா என்ன? கரண்ட்னா என்னப்பா? யாராவது சொல்ல முடியுமா? கரண்ட் கரண்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் கவிதா. கரண்ட்னா இப்போ சப்போஸ் ஒரு கண்டக்டரை எடுத்துக்கலாம். கண்டக்டர்னா என்ன? ஒரு ஒயர். கண்டக்டர் ஆர் ஒயர். சரியா? இந்த ஒயரில் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். எப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்? எப்போ இந்த ஒயரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ், சரியா, சார்ஜஸ் வந்து 1 கூலும்பாக இருக்கா? சார்ஜஸ் வந்து எனக்கு எவ்வளோவா இருக்குன்னு 1 கூலும்பாக இருக்கணும். எவ்வளோ செகண்டில் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும்னா 1 செகண்டில் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை 1 ஆம்பியர்னு சொல்லுவோம். ஸோ 1 ஆம்பியர்னா என்ன? ஒரு கண்டக்டரில் 1 கூலும் ஆஃப் சார்ஜ், 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 1 செகண்ட் அந்த கண்டக்டருக்குள்ளே ஃப்ளோ ஆச்சுன்னா அதை நம்ம 1 ஆம்பியர்னு சொல்லுவோம். 1 ஆம்பியர் தான் எனக்கு என்ன யூனிட்? கரண்ட்டோட யூனிட். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். ஸோ 1 ஆம்பியர் யூனிட் ஆஃப் கரண்ட்னா என்ன? த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர் when a charge is 1 coulomb flowing across the conductor in 1 second. ஓகே கவிதா, பார்ப்போம் எல்லாமே. பட் ஃபஸ்ட்டு புக் பேக் பார்க்கணும் இல்லையா? புக் பேக் பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாமே பார்க்கலாம். சரியா? கிளியர்? ஸோ கிளியர்னா ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க சாட்டில். கிளியர்? ஸோ எல்லாத்துக்குமே கிளியரா? ஸோ ஒரு கண்டக்டரில் 1 ஆம்பியர் அப்படின்றது எப்போ? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்டில் ஃப்ளோ ஆச்சுன்னா 1 கூலும் சார்ஜ் 1 செகண்டில் ஃப்ளோ ஆகும். சரியா? ஸோ அடுத்தது, why is tungsten metal used in bulbs but not in fuse wire? ஏன் டங்ஸ்டன் மெட்டல் வந்து பல்பில் யூஸ் பண்ணுறோம், ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ணுறது இல்லை? ஃபியூஸ் வயர்னால் என்ன? நம்ம வீட்டில் ஜங்ஷனில் எல்லாம் ஃபியூஸ்னு ஒன்று வச்சுருப்போம். ஃபியூஸ்னால் எதுக்காக அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஜாஸ்தி கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கோ அப்பப்பெல்லாம் ஃபியூஸ் போயிடும். சரியா? ஸோ ஏன் டங்ஸ்டனில் நான் வந்து பல்பில் வந்து டங்ஸ்டன் வச்சுருக்கேன், ஃபியூஸ் வயரில் டங்ஸ்டன் வைக்கலன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, டங்ஸ்டனுக்கு ஜாஸ்தியான மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஜாஸ்தியான மெல்ட்டிங் பாயிண்ட்னால் அது வந்து உருகவே உருகாது. டங்ஸ்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் உருகாது, நல்லா வித் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். ஸோ டங்ஸ்டனுக்கு வந்து ஜாஸ்தியான மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் அது ஜாஸ்தி ஹீட்டை வந்து எனக்கு டங்ஸ்டன் டாலரேட் பண்ணும், ஜாஸ்தி ஹீட்டை டங்ஸ்டன் தாங்கும். ஆனால் ஃபியூஸ் வயர் அப்படி இல்லை. ஃபியூஸ் வயர் வந்து டக்குன்னு வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா மெல்ட் ஆகிடும்.
ஓகே. ஸோ டங்ஸ்டன் எனக்கு ஜாஸ்தி மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, ஜாஸ்தி ஹீட்டை வந்துட்டு எனக்கு டாலரேட் பண்ணும். பட் ஃபியூஸ் ஃபயர் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடும். சரியா? ஃபியூஸ் வயருக்கு எந்த மாதிரி வேணும்னா லோ மெல்டிங் பாயிண்ட் தான் ஃபியூஸ் வயரில் இருக்கணும். ஸோ டங்ஸ்டனுக்கு ஜாஸ்தி மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறனால டங்ஸ்டனை ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் why is tungsten used in bulbs but not in fuse wireக்கான ஆன்சர். சரியா? கிளியராப்பா? ஸோ அடுத்தது நேம் எனி 2 devices which are working on the heating effect of electric current. 2 டிவைஸ் 4 சொல்லலாம். அயன், டோஸ்டர், ஓவன், ஹீட்டர். இவங்கெல்லாம் கரண்ட்டை வச்சு தான், நிறையா ஹீட்டை வச்சு தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். என்னென்னா அயன், டோஸ்டர், ஓவன், ஹீட்டர். கிளியர்? கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது 4 மார்க்ஸ். கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்ப்பா. 4th சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 4th சாப்டர், 6th சாப்டர், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஹீத் 4யுமே எழுதிருங்க. ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ அடுத்தது எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் என்ன? எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் இன்ஃபினிட்டினா எங்கேயோ தூரமாக, எங்கேயோ இன்ஃபினிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாயிண்டில் வச்சேன் அப்படின்னா அங்கே நான் எவ்வளோ ஒர்க் டன் செய்கிறேன், அந்த பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன? இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் தான். இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா when a positive charge இல்லைன்னா the amount of work done to bring a positive charge from one point, அந்த பாயிண்ட் ஏல இருந்து இன்னொரு பாயிண்ட் பிக்கு நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் இஸ் கால்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுச்சா? ரீனா, சாஹினினி, கிளியர்? ஓகே. ஹாய்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் எர்த் ஒயர். ஸோ எர்த் ஒயர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எர்த் ஒயர் வந்து எப்பப்பெல்லாம் நம்மளோட அப்ளையன்சஸ், நம்ம வீட்டில் வந்து மெட்டல் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம். எது மெட்டல் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேனு, ஓகே, ஸோ டிவி, வாஷிங் மிஷின், இதெல்லாம் மெட்டல் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா மெட்டலால் மூடி இருக்கும். இந்த அப்ளையன்சஸில் கரண்ட்டு போகும்போது இந்த அப்ளையன்சஸ்க்குள்ளே இருக்கிற கரண்ட், அதாவது இந்த மெட்டல் பிளேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே எர்த் ஒயர்னு ஒன்று இருக்கும். இந்த தேவையில்லாத கரண்ட்டெல்லாம் இந்த எர்த் ஒயருக்கு போயிடும். ஸோ எர்த் ஒயருக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் இந்த மெட்டல் அப்ளையன்சஸ் தொடும்போது நம்மளுக்கு ஷார்க் அடிக்காது. ஸோ இதனால தான் ஒரு எர்த் ஒயரை நம்ம வச்சுருக்கோம். ஸோ எர்த் ஒயர் ப்ரொவைட்ஸ் லோ ரெசிஸ்டன்ட் பாத். ஓகே. எர்த் ஒயர் sends current from the body of the metallic appliances. அந்த மெட்டாலிக் அப்ளையன்சஸில் இருந்து கரண்ட்டை எடுத்து எனக்கு எர்த்துக்கு அனுப்பிச்சிடும். சரியா? ஸோ இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு எர்த் ஒயர் சர்வ்ஸ் as a protective conductor, ஓகே, which saves us from electric shock. கிளியர்? ப்ராப்ளம்ஸ் வந்து ரீனா, ப்ராப்ளம்ஸ் வந்து எப்போ அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். வெட்னஸ்டே பார்க்கலாம் கண்டிப்பாக. சரியா? எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். ஓகே. பிஹெச் ப்ராப்ளம்ஸும் சரி, இந்த ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சரி, புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஓம்ஸ்லானா என்னப்பா? ஓம்ஸ்லானா VI வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு ஐயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு ஐயர். இதுதான் ஓம்ஸ்லா. இந்த ஃபார்முலாவே எழுதணும். ஓகேவா? ஓம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு கண்டக்டாரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வோல்டேஜ், அந்த ஒயருக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே. இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை வைக்கணுமா? அந்த கான்ஸ்டண்ட்டு தான் என்னென்னா R. V is equal to IR. சரியா?
vegetarian is equal to higher. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் டைம் வந்து 6:30 தர்ஷினி. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா போதும். ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து ஓம் மீட்டர். இதோட இன்வர்ஸ் தான் எனக்கு என்ன கண்டக்டிவிட்டி. அப்போ ஓமுக்கு இன்வர்ஸ் மோ, மீட்டருக்கு இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். சரியா? ஸோ அடுத்தது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா இட் இஸ் த பவர் ஆஃப் ரெசிஸ்டிங் பவர். எவ்வளோ வந்து கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டிங் பவரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா கரண்ட்டை ஃப்ளோ பண்ண விடணும். சரியா? ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் அ கண்டக்டர் மெஷர் ஓகேவா ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த்ரூ த கரண்ட். இதோட சிம்பிள் வந்து ரோ, இதோட சிம்பிள் சிக்மா. ஓகே, கிளியர்? So why is the connection in domestic appliances? What is the connection in domestic appliances and why? Domestic appliancesல நம்ம என்ன கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதுதான் லாஸ்ட் கொஷின். சரியா? 5th and 6th கொஷின், 6th சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். 5th and 6th சாப்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5th and 6th சாப்டர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏன் வந்து நம்மளோட டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங், ஏசி, வாஷிங் மிஷின், இதிலலாம் என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம்? இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கனெக்ஷன் வந்து பேரலல். சரியா? ஏன்னா பேரலல் கனெக்ஷனில் தான் எனக்கு ஒரு சர்க்கியூட் உடஞ்சாலும் இன்னொரு சர்க்கியூட்டில் கரண்ட் போகும். சரியா? ஸோ த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்கியூட் டஸ் நாட் அஃபெக்ட் த அதர் சர்க்கியூட். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஓகேவா, கண்டிப்பாக அதுவும் போடுவோம், பட் இப்போ இல்லை, அது வெட்னஸ்டேப்பா. சரியா? இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு பேரலல் கனெக்ஷனில் ஒரு அப்ளையன்சஸ்க்கும் ஈக்குவல் வோல்டேஜ் போகும். தர்ஷினி ஹை வோல்டேஜ் இல்லை, ஈக்குவல் வோல்டேஜ். நீ 220, நானும் 220, நானும் 220, எல்லாருக்கும் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கும். பேரலல் கனெக்ஷனில் என்ன அட்வான்டேஜ்? தே ஹாவ் ஈக்குவல், ஓகேவா, voltage. So one more advantage of the parallel connection is that the circuits have each appliances get equal voltage. Clear? புரிஞ்சுச்சா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ இன்னும் வந்து 5th and 6th சாப்டர் தான் இருக்குது. 5th சாப்டர் வந்து ரொம்ப ஈஸிப்பா. 6th சாப்டர்லேயுமே அந்த ஆன்சர் இன் 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் நிறைய ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ 5th 6th எது இம்பார்ட்டன்ட்னா 6th தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா பத்மேஷ்? கிளியர்? ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சாப்பா? ஸோ நம்ம பார்த்த 1 to 4 சாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்தில் 4 சாப்டரும் முடிச்சிருக்கோம். 4 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ என் பண்ணிக்கலாமா? எஸ், ஓகேப்பா. எஸ், பாய், டேக் கேர். நாளைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபிசிக்ஸில் பயாலஜியில் இருக்கிற 2 and 4 மார்க்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் இருக்கிறது படிங்க. ஓகேவா? எஸ்.